வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்க சிவிக்ஸ் லெசன் நேஷ்னல் சிம்பிள். ஸோ நேஷ்னல் சிம்பிள்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே இந்தியாவை பற்றின ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் இது. ஸோ ஒவ்வொரு நேஷ்னல் சிம்பிளாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். அண்டு அதை எப்போ அடாப்ட் பண்ணாங்க, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதை பற்றி நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. டிஎன்பிசி நியூ புக் சிலபஸ் ஒவ்வொரு லெசனாக நம்ம கவர் பண்ணிட்டு வரோம். அதோட பிளேலிஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம 6th ஸ்டாண்டர்டுங்கிறனால ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன்லேருந்து ஒரு 2-3 பேஜுக்கு நார்மலாக கொஞ்சம் ஸ்டோரி மாதிரியே போகுது. இதில் செகண்ட் பேஜில் பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? டியூனோவில் ஒரு முக்கியமான டாபிக், அதாவது பீகாக் சாங்சுரி எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பீகாக் சாங்சுரி விராலிமலை இன் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஓகே, இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. விராலிமலையில் என்ன சாங்சுரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீகாக் சாங்சுரி, விராலிமலை, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இதை பற்றினா இந்த லெசனில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்க இயர் எல்லாமே எந்தெந்த வருஷத்தில் என்னென்ன நேஷ்னல் சிம்பிளை அடாப்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான். ஒரு நேஷ்னல் சிம்பிளுங்கிறது ஒரு நேஷனோட முக்கியத்துவத்தும் அதில் விளையக்கூடிய இல்லை உருவாகக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கை பற்றி ஒரு சிம்பிளாக இப்போ டினோட் பண்ணுறது தான் நேஷ்னல் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இன் 1950 1950 பேனியன் ட்ரீயை நேஷ்னல் ட்ரீயாக அடாப்ட் பண்ணுறாங்க. பேனியன் ட்ரீ நேஷ்னல் ட்ரீ ஆஃப் இந்தியானா அது பேனியன் ட்ரீ. ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்க பேனியன் ட்ரீ, லோட்டஸ், டைகர், பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு சயின்டிஃபிக் நேம் இருக்கும். அந்த நேமையும் கூடவே சேர்ந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேனியன் ட்ரீயை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பேனியன் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேனியன் ட்ரீக்கு நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அண்ட் இந்த பேனியன் ட்ரீயோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தோம்னா ஃபிகஸ் பெங்காலினசிஸ். ஃபிகஸ் பெங்காலினசிஸ். ஸோ பேனியன் ட்ரீயோட சயின்டிஃபிக் நேம் ஃபிகஸ் பெங்காலினசிஸ். அண்ட் இந்த ட்ரீ அடாப்ட் பண்ணதை பார்த்தோம்னா 1950 நேஷ்னல் ட்ரீ ஆஃப் இந்தியாவாக இருக்குது. அடுத்து அதே இயரில் லோட்டஸை நம்ம நேஷ்னல் ஃப்ளார் ஆஃப் இந்தியா லோட்டஸ். அண்ட் இந்த லோட்டஸோட நேம், சயின்டிஃபிக் நேம் பார்த்தோம்னா இந்தியன் லோட்டஸ் அப்படின்னு நம்ம காமனாக சொல்லுவோம். சயின்டிஃபிக் நேம் நெலம்போ நியூசிஃபெரா. அடுத்து 1950 அதே இயரில் மேங்கோவையும் நம்ம நேஷ்னல் ஃப்ரூட்டாக நம்ம மேங்கோ ட்ரீயை அடாப்ட் பண்ணுறோம். இந்த மேங்கோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிச் இன் விட்டமின்ஸ் லைக் ஏ, சி அண்ட் டி இதெல்லாம் ரொம்பவே ரிச்சாக இருக்குது அப்படிங்கனாலையும், அது மட்டும் இல்லாமல் இதோட கல்டிவேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே நம்ம இந்தியாவில் அதிகமாக இருக்கிறதுனாலையும் இதை நேஷ்னல் ஃப்ரூட் ஆஃப் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. இதோட சயின்டிஃபிக் நேம்னு பார்த்தோம்னா மேக்னிஃபெரா இண்டிகா தான் மேங்கோவோட சயின்டிஃபிக் நேம். அடுத்து 1963 நேஷ்னல் பேர்ட் ஆஃப் இந்தியா பீகாக். அதை 1963 அடாப்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதோட சயின்டிஃபிக் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா பாவோ கிறிஸ்டாட்டஸ். அடுத்து 1973 டைகரை நேஷ்னல் அனிமலாக அடாப்ட் பண்ணுறாங்க. நேஷ்னல் அனிமல் டைகர். அண்ட் இந்த டைகரை காமனாக இப்போ நேஷ்னல் டைகர் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா பெங்கால் டைகர் அப்படின்னு சொல்லுவாங்க. காமன் நேம் பெங்கால் டைகர். அண்ட் இதோட சயின்டிஃபிக் நேம்
Panthera tigris. Panthera tigris. அடுத்து நேஷ்னல் ரிவர் வந்து கங்கா. கங்கா ஆரிஜினேட் ஆகிறது எங்கன்னு பார்த்தோம்னா கங்கோத்ரி கிளேசியர். கங்கோத்ரி கிளேசியரில் தான் வந்து கங்கா ஆரிஜினேட் ஆகுது. அந்த நேஷ்னல் ரிவர் ஆஃப் இந்தியா எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா 2008. அண்ட் இதோட லென்த் மட்டுமே வந்து 2000 கிலோமீட்டருக்கும் மேலே. அண்ட் இது ட்ரெயின் ஆகிறது. ஸோ ஆரிஜின் வந்து கங்கோத்ரி கிளேசியர், ட்ரெயின் ஆகுது அரேபியன் சியா, பே ஆஃப் பெங்காலான்னு கேட்டாங்கன்னா அது பே ஆஃப் பெங்கால். நம்ம இந்தியாவில் ஆரிஜினேட் ஆகிற ஒவ்வொரு ரிவருமே வந்து அதோட டெஸ்டினேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் ஆகிற இடம் எந்த ஓஷன் சைடு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் எலிஃபண்ட் வந்து 2010 எலிஃபண்ட் வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. அண்ட் எலிஃபண்ட்டோட சயின்டிஃபிக் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா எலிஃபஸ் மேக்சிமஸ் இண்டிகஸ். எலிஃபஸ் மேக்சிமஸ் இண்டிகஸ் தான் எலிஃபண்ட்டோட சயின்டிஃபிக் நேம். எலிஃபண்ட் வந்து 2010 நேஷ்னல் ஹெரிட்டேஜ் அனிமலாக அடாப்ட் பண்ணுறாங்க. 2010 நேஷ்னல் ஹெரிட்டேஜ் அனிமலாக எலிஃபண்ட்டை அடாப்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து எலிஃபஸ் மேக்சிமஸ் இண்டிகஸ். அடுத்து டால்ஃபின். இந்த டால்ஃபின் வந்து சவுத் ஏஷியன் ரீஜனில் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு கிரியேச்சர். அண்ட் இந்த டால்ஃபின், அதாவது இந்த ஏஷியன் ரிவர் டால்ஃபின் வந்து இப்போ என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸில் ஒன்றா இருக்குது. இந்த டால்ஃபினோட சயின்டிஃபிக் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாட்டனிஸ்டா கேஞ்சட்டிகா. பிளாட்டனிஸ்டா கேஞ்சட்டிகா தான் வந்து டால்ஃபினோட சயின்டிஃபிக் நேம். அண்ட் இந்த சவுத் ஏஷியன் டால்ஃபின் வந்து இப்போ என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸாக இருந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த டால்ஃபின் எல்லாமே வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ரீஜனில் காணப்படக்கூடியது. ஸோ இந்த டால்ஃபின் வந்து நேஷ்னல் அக்வாட்டிக் மெரைன் மேமல். நேஷ்னல் அக்வாட்டிக் மெரைன் மேமல். அடுத்து லாக்டோபேசிலஸ். ஸோ லாக்டோபேசிலஸ் இதுவும் வந்து ஒரு நேஷ்னல் சிம்பல். இது எந்தோட அடிப்படையில் வருதுன்னு பார்த்தோம்னா நேஷ்னல் மைக்ரோப் ஆஃப் இந்தியா. நேஷ்னல் மைக்ரோப் ஆர் நேஷ்னல் பாக்டீரியா ஆஃப் இந்தியான்னு கேட்டாலும் அது லாக்டோபேசிலஸ். ஸோ இந்த லாக்டோபேசிலஸ் எதில் அதிகமாக, அதாவது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பாக்டீரியா அதிகமான லெவலில் எல்லாராலையும் பயன்படுத்தப்படுது. எக்ஸாம்பிள் மில்கை தயிராக மாற்றுறது, பாலை தயிராக மாற்றுறதுக்கு முக்கியமான காரணமே வந்து இந்த லாக்டோபேசிலஸ்ங்கிற பாக்டீரியா தான். இதோட ஃபுல் நேம் பார்த்தோம்னா லாக்டோபேசிலஸ் டெல் ப்ரூக்கி. லாக்டோபேசிலஸ் டெல் ப்ரூக்கிங்கிறது தான் வந்து இந்த பாக்டீரியாவோட சயின்டிஃபிக் நேம். ஸோ அண்ட் இந்த பாக்டீரியா வந்து டே டு டே லைஃப்பில் இந்தியன் லைஃப்பில் இருந்துகிட்டே இருக்கனால இது ஒரு நேஷ்னல் பாக்டீரியா ஆர் நேஷ்னல் மைக்ரோப் ஆஃப் இந்தியா அப்படின்னு அசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து கிங் கோப்ரா. கிங் கோப்ரா வந்து நேஷ்னல் ரெப்டைல் அடிப்படையில் வருது. ஸோ கிங் கோப்ராவோட சயின்டிஃபிக் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓஃபிஃபேகஸ் ஹானா. ஓஃபிஃபேகஸ் ஹானா இதுதான் வந்து கோப்ராவோட சயின்டிஃபிக் நேம். அண்ட் வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் வெனம் ஸ்னேக்கில் இதுவும் ஒன்று. ஓகே, அண்ட் இது அதிகமாக நம்மளோட ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்டில் காணப்படுது. அடுத்து நேஷ்னல் இன்செக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்துட்டோம். இந்த இன்செக்ட்னு பார்த்துடலாம், நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். இன்செக்ட்னு பார்த்தோம்னா ஸோ நேஷ்னல் அனிமல் பார்த்துருக்கோம், லைக் ரெப்டைல் எல்லாமே பார்த்துருக்கோம். இன்செக்டை பொறுத்த வரைக்கும் ஜெயிண்ட் ஃபாரஸ்ட் ஸ்கார்பியன்.
giant forest scorpion. இதுதான் வந்து நேஷனல் இன்செக்ட் ஆஃப் இந்தியா. அடுத்து நேஷனல் மவுண்டைன், நேஷனல் ரிவர் பார்த்துருக்கோம். நேஷனல் மவுண்டைன் எதுன்னு பார்த்தோம்னா நந்தாதேவி. நந்தாதேவி பீக் தான் வந்து நேஷனல் மவுண்டைன் ஆஃப் இந்தியா. அண்ட் இந்த நந்தாதேவி எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா உத்தரகண்டில் இருக்குது. உத்தரகண்டில் இருக்குது நந்தாதேவி தான் வந்து நேஷ்னல் மவுண்டைன் ஆஃப் இந்தியா. ஸோ எப்படி ஒவ்வொரு சிம்பிளாக வந்து ஒரு நேஷனுக்கு அடாப்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரியே நம்மக்குள்ளே இருக்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காகட்டும் யூனியன் டெரிட்டரிஸ் ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து நேஷ்னல், பேர்டு, அனிமல், சிம்பிள், எம்ப்ளம் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டேட்டில் எது ஃபேமஸாக இருக்கோ அதை அந்த ஸ்டேட்டோட சிம்பிளாக மாற்றிக்குவாங்க. லைக்வைஸ் தமிழ்நாடோட நேச்சுரல் சிம்பிள்ஸ்ன்னு பார்த்தோம்னா அனிமலை வந்து நீல்கிரி தார். நீல்கிரி தார் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் அனிமல். ஓகேங்களா. ஸ்டேட் பேர்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு பார்த்தோம்னா எமரல்ட் டவ். ஸ்டேட் ஃப்ளவர் ஆஃப் தமிழ்நாடு க்ளோரியோசா சூப்பர்பா. க்ளோரியோசா சூப்பர்பா. அடுத்து ஸ்டேட் ட்ரீ ஆஃப் தமிழ்நாடு வந்து பால்மிரா ட்ரீ. பால்மிரா ட்ரீ வந்து ஸ்டேட் ட்ரீ ஆஃப் தமிழ்நாடு. அது மாதிரி நம்ம சுற்றி இருக்க கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மகாராஷ்டிரா முக்கியமான அதாவது சதர்ன் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கான ஸ்டேட் சிம்பிளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து நேஷ்னல் ஃப்ளாக். ஸோ நேஷ்னல் ஃப்ளாகில் நமக்கு தெரிஞ்சது 3 கலர் வித் அசோக சக்ரா. அந்த 3 கலருக்குமே ஒவ்வொரு மீனிங் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இருக்க சேஃப்ரானுக்கு வந்து வேலர் அண்ட் சாக்ரிஃபைஸ். லாஸ்ட் பாட்டமில் இருக்க க்ரீனுக்கு வந்து ஃபெர்டிலிட்டி அண்ட் ப்ராஸ்பரிட்டி, அக்ரிகல்ச்சர் டினோட் பண்ணுறது. ஒயிட் கலர் வந்து ஹானஸ்டி, பீஸ் அண்ட் பியூரிட்டி மென்ஷன் பண்ணுறது. அண்ட் நடுவில் இருக்க அசோக சக்ரா வந்து ட்ரூத் அண்ட் பீஸை மென்ஷன் பண்ணுது. அண்ட் இந்த நேஷ்னல் ஃப்ளாகோட டைமென்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 3:2 இருக்கணும். அதாவது லென்த் வந்து 3, பிரெத் வந்து 2, 3:2 ரேஷியோவில் இருக்கணும். அண்ட் அசோக சக்ராவோட ஒவ்வொரு ஸ்போக் எத்தனை ஸ்போக் இருக்குன்னு பார்த்தோம்னா 24 ஸ்போக்ஸ் இருக்குது. அண்டு இது எல்லாமே வந்து இந்த அசோக சக்ராங்கிற சிம்பிளை வந்து நம்ம அசோகர் இன்ஸ்கிரிப்ஷன்லேருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த ஸ்போக்கான சிம்பிள். அடுத்து பார்த்தோம்னா இந்த நேஷ்னல் ஃப்ளாக் எப்போ அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நேஷ்னல் ஃப்ளாக் வந்து அடாப்ட் பண்ணது முக்கியமான கேள்வி. எப்போ வந்து இந்தியா நேஷ்னல் ஃப்ளாகை அடாப்ட் பண்ணுச்சுன்னு கேட்டாங்கன்னா 22 ஜூலை 1947. 22 ஜூலை 1947. அண்டு ஃபஸ்ட்டு டைமாக எப்போ பறக்க விட்டாங்க, ஹோய்ஸ்டட் ஃபஸ்ட்டு டைம் பறக்க விட்டது எப்போன்னு பார்த்தோம்னா 14th ஆகஸ்ட் 1947. 14th ஆகஸ்ட் 1947. ஸோ இதை டிசைன் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா டியூனில் கொடுத்துருக்காங்க செப்பரேட்டாக. டிசைன் பண்ணது பிங்காளி வெங்கையா. பிங்காளி வெங்கையா அவர் ஆந்திர பிரதேசை சேர்ந்தவர். அண்டு இதை ஃபஸ்ட்டு டைமாக எங்கே வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்க, அதாவது எங்கே வந்து ஓவன் அப்படிங்கிறது மேனுஃபேக்சர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கடியத்தம் இன் வேலூர் டிஸ்ட்ரிக்ட். கடியத்தம் இன் வேலூர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. இந்த ஃப்ளாகை 15 ஆகஸ்ட் 1947 பண்டிட் ஜவஹர்லால் நேரு வந்து ரெட் ஃபோர்ட்டில் பறக்க விடுறாரு. அண்ட் இந்த ஃப்ளாக் இன்னமும் வந்து நம்ம சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் மியூசியம் சென்னையில் இன்னமும் இந்த ஃப்ளாக் வந்து ப்ரிசர்வ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஒரு நேஷ்னல் எம்ப்ளம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக இந்த பேஜில் வந்து ஒரு ஹார்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஹூ ஹாஸ் பீன் கிவன் த ரைட் டு மேனுஃபேக்சர் தி நேஷ்னல் ஃப்ளாக். நேஷ்னல் ஃப்ளாகை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1956 ஆரம்பிக்கப்பட்ட காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன். காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷனுக்கு தான் வந்து
நேஷ்னல் ஃப்ளாகை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய உரிமை இருக்குது. அந்த கமிஷன் வந்து எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தோம்னா 1956 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முக்கியமான நபரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கொடிக்காத்த குமரன். இவர் எங்கே பிறந்திருக்காருன்னு பார்த்தோம்னா சென்னிமலை, ஈரோட்டில் இருக்க சென்னிமலையில் தான் இவர் பிறந்த இடம். அண்டு இவருக்கு இந்த பேர் வரத்துக்கு முக்கியமான காரணம் வந்து 1932 காந்திஜி வந்து பெங்காலில் வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க. 1932 காந்திஜியை பெங்காலில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்கால்லேருந்து அவர் கிளம்பி பல இடத்துக்கெல்லாம் போய் அங்கே வந்து சுதந்திரத்தை போர்ட்ரேட் பண்ணுறதுக்காகவும் அங்கே நிறைய போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்காகவும் பிளான் பண்ணியிருந்தது தெரிஞ்சு பிரிட்டிஷ் பீப்புள் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த அரெஸ்ட்டை எதிர்த்து சவுத் இந்தியாவில் திருப்பூர் குமரன் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. அவரோட தலைமையில் போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தில் குண்டடி வாங்கி அவர் இறந்துடுறாரு. அப்போ கூட நேஷ்னல் ஃப்ளாகுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத மாதிரி அவர் பாதுகாக்கிறாரு. அதனாலேயே வந்து அவருக்கு கொடிக்காத்த குமரன் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. அண்டு இவரோட 100வது பர்த் அனிவர்சரி 100th பர்த் அனிவர்சரியாக 2004 செலிப்ரேட் பண்ணாங்க. அப்போ இவரோட ஃபோட்டோ வச்சு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இவரோட போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வந்து இவரோட 100th பர்த் அனிவர்சரி ஆன் 2014 அக்டோபரில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நேஷ்னல் எம்ப்ளம். நேஷ்னல் எம்ப்ளமை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 lions ஆன் த டாப் ஆஃப் தி அசோகா பில்லர். ஸோ இந்த அசோகா பில்லருக்கு மேலே இருக்க 4 லயன், அசோக சக்ரா, அப்புறம் ஒரு சில அனிமல்ஸ், இதுதான் வந்து நேஷ்னல் எம்ப்ளம். இந்த நேஷ்னல் எம்ப்ளமில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 4 லயன், இதை லயன் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு அசோக சக்ரா, அதில் அதுக்கு கீழே பாட்டமில் இருக்க ஒரு 3 அனிமல். என்னென்ன அனிமல்னு பார்த்தோம்னா எலிஃபண்ட், ஹார்ஸ், புல், லயன். ஸோ 4 அனிமல். இந்த 4 அனிமலுமே வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஆட் ஒன் அவுட்டில் இதை கேட்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ எந்த அனிமல் லைக்வைஸ் எலிஃபண்ட், ஹார்ஸ், புல், டைகர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 3மே வந்து நேஷ்னல் எம்ப்ளமில் இருக்குது. பட் டைகர் வந்து கிடையாது. ஸோ டைகர் வந்து ஆட் ஒன் அவுட். இந்த மாதிரி கேட்கக்கூடிய சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ லோயர் பார்ட்டில், அதாவது நேஷ்னல் எம்ப்ளமோட லோயர் பார்ட்டில் மொத்தமாக 4 அனிமல் இருக்குது. எலிஃபண்ட், ஹார்ஸ், புல், லயன். அண்டு இந்த நேஷ்னல் எம்ப்ளமை எப்போ அடாப்ட் பண்ணுறாங்க, அடாப்ட், அக்செப்ட் எல்லாமே ஒன்று தான். எப்போ அடாப்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா 26th ஜனவரி 1950. 26th ஜனவரி 1950 அப்போ அடாப்ட் பண்ணுறாங்க. அடுத்து அந்த நேஷ்னல் எம்ப்ளமே சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிற ஒரு கோட் இருக்கும். அந்த சத்தியமேவ ஜெயதேங்கிற வார்த்தை வந்து எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முண்டக்க உபனிஷத். இது ஒரு முக்கியமான கேள்வி. சத்தியமேவ ஜெயதே அதோட மீனிங் வந்து ட்ரூத் அலோன் ட்ரம்ப்ஸ், வாய்மையே வெல்லும். இந்த சத்தியமேவ ஜெயதேங்கிற வார்த்தையை எங்கேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தோம்னா முண்டக்க உபனிஷத், இதுல இருந்தா எடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் நேஷ்னல் எம்ப்ளம். நேஷ்னல் எம்ப்ளமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அதோட தர்ம சக்ரா, வீலுக்கு பக்கத்தில் இருக்க அனிமல்ஸ் ப்ளஸ் 4 லயன், 4 டைரக்ஷனுமே பார்த்துட்ருக்கோம். அண்ட் தென் இதை அடாப்ட் பண்ணது வந்து 26th ஜனவரி 1950. ஓகே.